சென்னையில் தொடரும் மெட்ரோ பணிகளால் மாம்பலம், ஓட்டேரி உள்ளிட்ட கால்வாய்களில் மழைநீர் வெளியேறுவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இதனால் மழை காலங்களில் அப்பகுதிகள் வெள்ளம் சூழும் அபாயமும் உருவாகியுள்ளது. இதனை தடுப்பதற்காக மாநகராட்சி நிர்வாகம் மேற்கொண்டுள்ள நடவடிக்கை குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. சென்னை மாநகராட்சியில் பல்வேறு பகுதிகளில் மெட்ரோ ரயில் பணிகள் நடைபெற்று வருகின்றன. குறிப்பாக மாம்பலம் கால்வாய், ஓட்டேரி நல்லா கால்வாய்களில் மெட்ரோ ரயில் பணிகளுக்காக கால்வாய்களின் குறுக்கே இடம் கையகப்படுத்தி பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதன் காரணமாக நீர்வழி பாதையில் தடை ஏற்பட்டு கால்வாய் வழியாக தண்ணீர் ஆற்றுக்கு செல்வதிலும் முகத்துவாரம் சென்று கடலில் கலப்பதிலும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இது மட்டுமின்றி சுமார் 30 இடங்களில் மழைநீர் வடிகால் கட்டமைப்பும் மெட்ரோ ரயில் பணிகளுக்காக தோண்டப்பட்ட பள்ளங்களால் சேதமடைந்துள்ளன. இந்த தடையினால் மழைநீர் குடியிருப்பு பகுதிகளுக்கே திரும்பிவிடும் அபாயம் உள்ளது. இதனால் தியாகராயர் நகர், CIT நகர், நந்தனம், தேனாம்பேட்டை, வளசரவாக்கம், ஓட்டேரி, மில்லர் ரோட், பட்டாளம், பெரம்பூர், சிட்கோ நகர் உள்ளிட்ட பல இடங்களில் மழை காலத்தில் மழைநீர் வெளியேறாமல் வெள்ளத்தில் சிக்கும் அபாயம் உள்ளதாக சூழலியல் செயற்பாட்டாளர்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். கனலினுடைய ஒரிஜினல் பிரெத்துமே இல்லை, அது ஃப்ரீ வாட்டர் ஃப்ளோ ஆவதற்கான அமைப்பு முறையும் இல்லை. கூடுதலாக இப்படியான செயற்கையாக இருக்கக்கூடிய கட்டுமானங்களை கொண்டு வரோம் அப்படின்னா இது வந்து ரிவர்ஸ் ஃப்ளட்டிங்கை ஏற்படுத்தும். தாழ்வான பகுதியில் இந்த தண்ணீரெல்லாம் போய் சேர்வதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ என்னென்னா இந்த கட்டுமானங்கள் ஒட்டுமொத்தமாக சென்னையில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்கள், இது எந்த கட்டுமானம் வருகின்றோ அந்த பகுதியில், தாழ்வான பகுதியில் இந்த நீரெல்லாம் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகளுக்கும் செல்வதற்கான வாய்ப்பு இருக்குது. எனவே இது மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை எதிர்காலத்தில் ஏற்படக்கூடும். எனவே இதில் கருத்தில் கொண்டு சென்னை மெட்ரோ கட்டுமானத்துறை என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். இந்த விவகாரம் தொடர்பாக விளக்கம் அளித்துள்ள சென்னை மாநகராட்சி நிர்வாகம், வருவாய் நிர்வாக ஆணையர், சென்னை மாநகராட்சி, மெட்ரோ ரயில் நிர்வாகம், IIT, நெடுஞ்சாலைத்துறை உள்ளிட்டவற்றின் பிரதிநிதிகள் கொண்ட வல்லுநர் குழு அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. இந்த குழு கள ஆய்வு செய்து வடகிழக்கு பருவமழை தொடங்கும் முன் மழைநீர் தேங்காமல் வெளியேற தற்காலிகமாக மாற்று ஏற்பாடு செய்வது குறித்து சென்னை மாநகராட்சிக்கு அறிக்கை வழங்கும் என்றும், அதன் அடிப்படையில் பருவமழை தொடங்கும் முன்னரே முன்னெச்சரிக்கை பணிகள் முடிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து மழை பெய்யக்கூடிய நாட்களில் சென்னை மாநகர பொதுமக்கள் கசப்பான அனுபவங்களையும் கடும் சிரமங்களையும் எதிர்கொள்ளாதவாறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த மழைநீர் கால்வாய்கள் மற்றும் மழைநீர் வடிகால்வாய்களை தயார்படுத்தி வைத்திட வேண்டும் என்பதுதான் பொதுமக்களுடைய ஒரே கோரிக்கையாக இருக்கிறது. ஒளிப்பதிவாளர் R. கார்த்திகேயனுடன் செய்தியாளர் சண்முகப்பிரியன், சன் நியூஸ். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.